கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9 முதல் 17 வரை உள்ள வசனங்களில், சிங்காசனத்திற்கு முன்பாக பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க பார்க்கிறார். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். 11வது வசனத்தில், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் கனமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெல்லனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். பரிசுத்தவான்கள் துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அதன் பின்பு தூதர்களும் துதிக்கிறார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் யோவானை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு யோவான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவன், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இந்த ஜனங்கள் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்தவர்கள். இவர்கள் திரள் கூட்டமானதால் எண்ணக்கூடாததுமாய் இருந்தார்கள். இவர்களுடைய வெள்ளை அங்கி பரிசுத்தத்தையும், அதாவது பியூரிட்டி, ஹோலினஸையும், அவர்கள் கையில் பிடித்திருந்த குருத்தோலைகள் அவர்களுடைய வெற்றியையும் குறிப்பிடுகிறது. இவர்கள் மாத்திரம்தான் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அன்பானவர்களே, இவர்கள் எப்பொழுதும் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் தேவனை, தங்களை ரட்சித்த தேவனை, இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் துதிப்பார்கள். தூதர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது மட்டும் உபத்திரவம் இல்லை, நம்மளுடைய காலத்திலேயே இந்த உபத்திரவம் ஆரம்பித்தாயிற்று. அநேக கிறிஸ்தவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் அநேகர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுடன் பாஸ்டர்ஸ் அநேகம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 ஆலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆராதனை செய்ய மிகவும் தடை பண்ணுகிறார்கள். அவர்களை பிடித்து அவர்களை ஆலயத்தை விட்டு வெளியேற்றி பைபிள் எல்லாம் எரிக்கிறார்கள். இந்த உபத்திரவங்கள் இப்பொழுதே ஆரம்பித்தாயிடுச்சு. அன்பானவர்களே, ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் இந்த பரிசுத்தவான்கள் இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய சாட்சிக்காகவும் வேத வசனத்து நிமித்தமும் இவர்கள் சகல உபத்திரவத்தையும் படுகிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்களுக்கு எங்க இடம்னு பாத்தீங்கன்னா, சிங்காசனத்திற்கு முன்பாக, அதாவது அங்க 24 மூப்பர்களுக்கு முன்பாக, 4 ஜீவன்களுக்கு முன்பாக, தேவதூதர்கள் மத்தியில் இவர்கள் இடம் பெறுகிறார்கள். இவ்வளவு நாள் அவர்கள் அடைந்த உபத்திரவத்திற்கு பதிலாக சிங்காசனத்தை அடைந்தவுடன் அவர்களுக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்தி அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார்.
இது நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவின் ரகசிய வருகையில் இந்த பரிசுத்தவான்கள் இருள் கூட்டம் ஜனங்கள், கோத்திரங்கள், சகல ஜாதிகள், பாஷைக்காரர்கள் ராப்சர்ல இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு சென்று அவர்கள் சிங்காசனத்தை அடைவார்கள். இந்த கூட்டத்துல நீங்க இருப்பீங்களா? நீங்க உபத்திரவத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? வேத வசனத்து நிமித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் நீங்கள் உபத்திரவப்படுவீர்களா? அப்பொழுதுதான் நமக்கு இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நமக்கு இடம் கிடைக்கும். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் வசனத்தின் நிமித்தமும் அவருடைய சாட்சியின் நிமித்தமும் நாம் அதை காத்து கொள்ளும் பொருட்டு பரிசுத்தவான்களாய் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நம்மளுடைய ரட்சிப்பை நாம் காத்து கொண்டு பரிசுத்தவான்களோடு கூட நாமும் செல்ல ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.